ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரீவியஸ் வீடியோவில் ஏலைன் மினியேச்சர் பேட்டர்ன் பார்த்தோம். இப்போ எப்படி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை வித் வைஸில் ஒரு ஃபோல்டும் லென்த் வைஸில் ஒரு ஃபோல்டும் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு பேசிக் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஷோல்டர் ஸ்லோப் 1 inch அண்ட் நெக் வித் வந்து 2.5 inch. நம்ம அந்த பேப்பரில் எப்படி பண்ணமோ அதே தான் இந்த ஃபேப்ரிக்லேயும் பண்ண போகிறோம். ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 5.66. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டெப்த்தோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் எவ்வளோ இருக்கோ அதில் 1/2 inch மைனஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். இங்கேயும் சேம் 1/2 inch மைனஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 inch உங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து 1 inch மைனஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே அதே 1/2 inch தான். செஸ்ட் மெஷர்மெண்ட் 9.25 inch ப்ளஸ் ஒரு 1.25 inch சீம் அலவன்ஸ். ஸோ எல்லா லைனையுமே நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் பண்ண போகிறோம். பேக்குக்கு 1 inch அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு 0.75 inch. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஆர்ம் ஹோல் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் லைன் நம்ம மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர்லேருந்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் டு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட், ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் வந்து 14 inch ப்ளஸ் ஒரு 1/2 inch வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு போயிடும். சேம் வே ஹிப்புக்கு அண்ட் ஹெம் லைனுக்கு. ஹெம் லைனுன்றது வந்து லாஸ்ட் லைன், உங்களோட ஃபைனல் கட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் ஹெம் லைனுன்னு சொல்லுவோம். ஸோ லென்த் ப்ளஸ் ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வேணால் உங்கள் லென்த் பார்த்துட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணுறோம். வெயிஸ்டோட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ், ஹிப்போட ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஹெம் லைனில் மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ். சீம் அலவன்ஸ் வேறு, ஈஸ் அலவன்ஸ் வேறு. ஈஸ் அலவன்ஸுன்றது வந்து நம்ம துணியிலே இருக்கிறது. இப்போ செஸ்ட் ப்ளஸ் 3 inch ஈஸ் கொடுத்தோம் இல்லையா, அது துணியிலே இருக்கும். சீம் அலவன்ஸுன்றது வந்து இந்த தையலுக்கு உண்டான அலவன்ஸ் 1.25 கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் சீம் அலவன்ஸ். இப்போ ஷோல்டர்லேருந்து 1/2 inch மைனஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்ம் ஹோல் லைனோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள். 2 + 1 inch 3 inch. ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நெக் டெப்த்து மார்க் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து நெக் டெப்த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி ஷோல்டர் போக பேலன்ஸ் இருக்க 3.5 inch தான் வந்துட்டு உங்களோட நெக்கோட வித்து. இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 4 inch வரும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெருசாக வேண்டாம்னா உங்களோட ரெடி ஷோல்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா 3 inch ரெடி ஷோல்டர் வச்சுட்டு ப்ளஸ் ஒரு 1 inch சீம் அலவன்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இன்னும் டீப்பாக வேணும்னா இன்னும் டீப்பாக கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த டீப்பாக கொடுத்த லைனில் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே ஹெம் லைனில் ஃபேப்ரிக்கை மூவ் பண்ணிவிட்டு ஹெம் லைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேட்டர்னில் போட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக ஃபேப்ரிக்கோட எட்ஜ் வரைக்கும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் அந்த லைனை. இஃப் சப்போஸ் எனக்கு ஃபேப்ரிக் எட்ஜ் வரைக்கும் வேண்டான்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு 6 inch 7 inch உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஷேப்புக்காக ஒரு 2 inch கொடுக்க போகிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து அந்த கர்வை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபேப்ரிக் ரொம்ப சைடில் தொங்கிட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ இதோட பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸுக்கு நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு 3/4 வேணுன்னா அதுக்கேற்ற ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஒரு பேசிக் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட கேப் ஹைட் மார்க் பண்ண போகிறீங்க. கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் டிவைடட் பை 12 ப்ளஸ் 0.75 inch. நான் 3.5 inch மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்லீவ்ஸ் இப்போ வந்து இந்த ஸ்கேல் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். நான் இப்போ வீடியோவில் எப்படி வச்சுருக்கனோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் ஒரு 1 inch மார்க் பண்ணுறேன் பேக் பார்ட்டுக்கு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 1/2 inch. ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணது பேக் பார்ட்டு. இப்போ மார்க் பண்ணுறது ஃப்ரண்ட்டோட பார்ட்டு. உங்கள் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு 1/2 inch விட்டுட்டு மீதி எவ்வளோ வருதோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டேப்பை மூவ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. எனக்கு 10 inch வந்திருக்கு. அந்த 10 inch வந்துட்டு பேக் ஆர்ம் ஹோலோட லைனில் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி டேப்பு மேலே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 inch எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் நீங்கள் செக் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஷோல்டர் ஸ்டிச்சிங் 1/2 inch போக எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் நீங்கள் அதை மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வரும்போது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கணும். அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய சீம் அலவன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணணும். பிகாஸ் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் பேக் ஆர்ம் ஹோலுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வரும்போது நீங்கள் மிட் பாயிண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸ்டிச் பண்ணும்போது.
நெக்ஸ்ட் வந்து நம்ம லென்த் மார்க் பண்ண போறோம். ஸ்லீவோட லென்த் ப்ளஸ் 1.5 இன்ச். ஏன்னா லைனிங் இல்லாததுனால நான் 1.5 இன்ச் குடுக்குறேன். நீங்க லைனிங் குடுக்கறதா இருந்தா 1 இன்ச் குடுங்க. ஸ்லீவ் ரவுண்ட் டிவைடட் பை 2 பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப நம்ம மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் மார்க் பண்ணோம் இல்லையா? அது கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு இப்ப நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ ஸ்லீவ்ஸ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், இப்போ நான் வச்சு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு, ஸ்லீவோட சென்டர் நாட்ச்ச ஷோல்டர் ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா? ஸோ அங்கேருந்து நீங்க வச்சு செக் பண்ணணும். நமக்கு செக் பண்ணி பார்த்ததுல கரெக்ட்டா இருக்கு. இதே மாரி தான் பேக் பார்ட்டுக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு 2மே பர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருக்கு. இஃப் சப்போஸ் நம்ம அந்த மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணலனா தான் நம்மளுக்கு வந்து முன்ன பின்ன வந்திருக்கும். ஸோ இந்த மாரி 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. பிகாஸ் நம்ம லைனிங் குடுக்காததுனால, நம்ம இந்த ஃபேப்ரிக் வச்சு தான் நம்ம நெக்க கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ பாக்கெட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாக்கெட் வந்து உங்க வெயிஸ்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் கீழ மார்க் பண்ணிட்டு, அதிலிருந்து உங்க பாக்கெட் எவ்வளோ லென்த் வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. நான் 5.5 மார்க் பண்றேன். மார்க் பண்ண 2 பிளேஸ்லயுமே குட்டி நாட்சஸ் மாரி குடுத்துக்கோங்க. இப்போ பாக்கெட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 சைடு மட்டும் தான் பாக்கெட் வைக்கிறதுனால 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்க 2 சைடு வைக்கிறீங்கன்னா, நீங்க 4 ஃபேப்ரிக் எடுக்கணும். ஒரு பேசிக் ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணிட்டு, விட்த் 8 இன்ச்சோ, லென்த் 13 இன்ச்சோ மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாரி போட்டுக்கோங்க. இந்த ஸ்கொயர்க்குள்ள தான் நம்ம பாக்கெட் ட்ரா பண்ண போறோம். இப்போ மேல ஒரு 2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இத நம்ம அப்படியே விட்டுற போறோம். இதுலேருந்து தான் இப்ப பாக்கெட் மார்க் பண்ண போறோம். ஆல்ரெடி பாடிஸ்ல வந்து நம்ம எங்க பாக்கெட் வைக்கணும்னு சொல்லி நாட்சஸ் குடுத்துருப்போம் இல்லையா? அந்த பார்ட் எடுத்து இந்த பாக்கெட் மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட்ச் வந்துட்டு அந்த 2 இன்ச் லைன்ல படுற மாரியும், இன்னொரு நாட்ச் வந்துட்டு கரெக்ட்டா ஃபேப்ரிக்கோட எட்ஜ்ல படுற மாரியும் இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ற மாரி கரெக்ட்டா அந்த ஷேப்புக்கு ஏத்த மாரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக் எடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கைய வச்சு பார்த்துட்டு, அந்த கை ஷேப்லயே நம்ம ட்ரா பண்ண போறோம். எக்ஸாக்ட்டா ட்ரா பண்ணாம, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ட்ரா பண்ணா தான் இதுலயே உங்களுக்கு பாக்கெட் ஸ்டிச் பண்றதுக்கு சீம் அலவன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்தா தான் நீங்க அத வெயிஸ்ட்டோட வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்போ ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நெக் பார்ட் எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். நெக் பார்ட் ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அது மேல ரைட் ஆன் ரைட் வச்சு, நீங்க கட் பண்ண ஷேப்லயே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்ல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாரியே இன்னொரு நெக்கையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட். நெக்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து குட் சைட் ஃபேஸிங் குட் சைடு வச்சு, எவ்வளோ சீம் அலவன்ஸ் குடுத்துருக்கீங்களோ, அவ்வளோ வச்சு நான் 1/2 இன்ச் குடுத்துருக்கேன். ஸோ 1/2 இன்ச்ல நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க 0.25 இன்ச் குடுத்துருந்தீங்கன்னா, 0.25 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயினிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், பாக்கெட்ட நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி நாட்சஸ் குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த நாட்சஸ்க்கு மேல நீங்க உங்க பாக்கெட்ட பிளேஸ் பண்ணுங்க. நான் பிளேஸ் பண்ற மாரி. உங்களோட பாக்கெட்டோட ரைட் சைடு வந்து உங்கள ஃபேஸ் பண்ண மாரி இருக்கணும். ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேல, பாக்கெட்டோட ராங் சைடு தான் டச் ஆயிருக்கணும். இப்போ இந்த 1 இன்ச் அலவன்ஸ் குடுத்துருந்தோம் இல்லையா? அந்த 1 இன்ச் அலவன்ஸ்ல அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த கார்னர்ல குட்டியா நம்ம நாட்சஸ் மாரி போட்டுக்க போறோம். அப்பதான் ஈஸியா டர்ன் ஆகும். இப்படி ஒரு கட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டர்ன் பண்ணிட்டு, மேல நீங்க அயர்ன் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு நீங்க அயர்ன் பண்ணுங்க. அப்படியே அயர்ன் பண்ணக்கூடாது. ஸோ, இப்ப நம்ம ராங் சைட் டர்ன் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்க. ராங் சைட் டர்ன் பண்ணதுக்கப்புறம், இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்து அது மேலேயே வச்சுட்டு, அப்படியே சுத்தி 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கும் பேக் பார்ட்டுக்கும் இன்னும் சம்மந்தம் இல்ல. சைட் ஜாயினிங் வரும்போது தான் இதோட அட்டாச் ஆகும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டும் தான் நம்ம இத ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்கெட் இப்படி இருக்கும். பாக்கெட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிட்டு, இப்போ நம்ம சைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் சைட் ஜாயினிங் வந்து எப்பயும் ஸ்டிச் பண்ற மாரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாக்கெட் சைடு எப்படி ஜாயின் பண்ண போறீங்கன்னா, எப்பயுமே ஸ்டிச் பண்ற மாரி தான். நீங்க மார்க் பண்ண அளவே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு, பாக்கெட் கிட்ட வரும்போது நம்ம ஒரு கட்டு மாரி குடுத்துருப்போம் இல்லையா? 1 இன்ச் கிட்ட. ஸோ, அந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் தான் வரும். இப்ப நீங்க சீம் அலவன்ஸ் 1.25 இல்ல 1.5 குடுத்தீங்கன்னா, பாக்கெட் கிட்ட வரைக்கும் அந்த அளவு ஸ்டிச் பண்ணிட்டு, பாக்கெட் கிட்ட வரும்போது 1 இன்ச்சா ட்ராவல் பண்ணி வரணும்.
ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் ஃப்ரண்ட்லேயும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா? அதை நீங்கள் கை வச்சு ஃபீல் பண்ணும்போது தெரியும். ஸோ அது மேலே படாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டமில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது சர்க்குலரில் இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான், ஸ்டிச்சிங் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.